இந்த பச்சை பயிறு தோசை நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணதில்லைன்னா நீங்கள் இப்போவே பண்ணணும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போவும் இதுதான் செய்வீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக, ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர் ரிச். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல நான் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். 2 கப்ஸ் பச்சை பயிருக்கு 1/2 கப் ரைஸ் ஏதாச்சும் இட்லிக்கு தோசைக்கு போடுற அரிசியே போதும். 5 ஹவர்ஸுக்கு அது நல்லா சோக் பண்ணி வச்சிடலாம். அது கூட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சோக் ஆகட்டும். ஒரு 5 to 6 ஹவர்ஸ் சோக் ஆகட்டும். சோக் ஆனதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே அது ஒடியும். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஜாருக்கு சேர்த்து இது கூடவே கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி கட் பண்ணி போடுறப்போ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த தோசை கடித்து சாப்பிட்றப்போ அங்கே குட்டி குட்டி இஞ்சி பீஸ் நல்லாயிருக்கும். அது கூடவே காரத்துக்காக ஒரு க்ரீன் சில்லி போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நார்மலாக தோசை மாவு எப்படி அரைப்போம் அதே மாதிரி தான் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ மாவெல்லாம் அரைச்சி முடித்ததுக்கப்புறம் அது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்து கலக்கி வச்சிடலாம். ஸோ இதில் இந்த மாதிரி சோடா எதுவும் தேவையில்லை. சோடா எதுவும் நான் போடலை, எதுவும் தேவையில்லை. இதை கலக்கி ஓவர் நைட் விட்டுடலாம். அது ஃபர்மெண்டேஷன் ஆகட்டும். காலையில் எடுத்து ஒரு அயன் பேனில் வச்சு நீங்கள் நார்மலாக தோசை எப்படி சுடுறீங்க அப்படியே சுடலாம். நல்லா வரும். இதில் ஆயில் கூடவே நீங்கள் கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் போட்டால் போதும். அதிகமாக போடணுன்னு இல்லை, அது ஒட்டாமலே வரும். இந்த அயன் பேன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தோசை சுட்டு எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இதில் வேணும்னா நீங்கள் முட்டை போட்டு எக் தோசை மாதிரியும் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நார்மல் சட்னி இல்லை ஏதாச்சும் குழம்பு வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஒரு தோசை சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.